Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஈரான் உள்ளிட்ட 4 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரானில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வேற என்னென்ன விஷயங்கள் அங்கே செய்தியாளர்கள் மத்தியில் பதிவு பண்ணியிருக்கார், விரிவா சொல்லுங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு இருந்தாலும் கூட மற்ற விவகாரங்களில் தொடர்ந்து ஒரு பனிப்போர் நீடித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக சிந்து நதிநீர் வர்த்தகம் உள்ளிட்ட விவகாரங்களில் அந்த மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் தலைநகர் டெஹரானில் அந்த நாட்டு அதிபருடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காஷ்மீர் விவகாரம், பயங்கரவாதம், சிந்து நதிநீர் மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக தன்னுடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தங்களுடைய இந்த பேச்சுவார்த்தைக்கான ஆஃபர் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நாங்கள் பேச்சுவார்த்தையிலும் அமைதியை நிலைநாட்டுவதில் எந்த அளவுக்கு உண்மையாகவும் தீவிரமாகவும் இருக்கிறோம் என்பதை நாங்கள் காட்டுவோம் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மத்தியில் பேசுகின்ற போதும் இதே கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அதே கருத்தை மீண்டும் ஈரானில் அவர் வெளிப்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் பிரதமர் மோடி மற்றும் இந்திய அரசை பொறுத்தவரை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் இந்தியாவிடம் பயங்கரவாதிகளை ஒப்படைப்பது ஆகியவை குறித்து வேறு எதை குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெறாது. பாகிஸ்தானுடன் வர்த்தகமோ பேச்சுவார்த்தையோ இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.